Hey guys, welcome to my channel Code with Curly. React learn பண்ணிட்டு இருக்க சீரீஸில் இன்னைக்கு டே 35 யூஸ் எஃபெக்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் யூஸ் எஃபெக்டோட யூசஸ் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகும், வாட் இஸ் சின்டாக்ஸ் அண்ட் 3 சினாரியோஸில் என்னென்ன நடக்கும் அண்ட் அதில் ஃபர்ஸ்ட் 2 சினாரியோ ஆல்ரெடி செக் பண்ணிட்டோம். இப்போ வந்து டிபெண்டன்சி ஆட் பண்ணி, அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம வந்து எம்டி டிபெண்டன்சி ஆட் பண்ணி செக் பண்ணியிருப்போம். இப்போ வந்து எப்படின்னா த காம்பனன்ட் ஷுட் ரெண்டர் ஒன்லி ஆன் மவுண்ட் ஆல்சோ வென் த ஸ்டேட் சேஞ்சஸ். அப்போ ஸ்டேட் சேஞ்ச் ஆகும்போது இங்கே நம்ம வேல்யூ கொடுக்கணும்ல, அந்த ஸ்டேட் வேரியபிளோட வேல்யூ கொடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து நான் இங்கே ஐம் கிவிங் the variable count. Okay, இப்போ நம்ம என்ன சொல்றோம்னா we are telling React when our component mount plus when this value changes then do this side code. இந்த கோடை வந்து நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு React கிட்ட சொல்றோம். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த யூஸ் எஃபெக்ட்ல இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கோம். ஓகே, திஸ் இஸ் வெரி சிமிலர் டு த ஒன் விச் வி யூஸ்ட் ஹவு த நோ டிபெண்டன்சிஸ் ஒர்க். பட் ஸ்டில் நம்ம வந்து கண்டினியூஸா நிறைய வந்து டிபெண்டன்சிஸ் ஆட் பண்ணும்போது இது வந்து எஃபெக்டிவா இருக்கும். லெட் மீ செக் திஸ். See, whenever the count changes, the title updates. ஓகே, இப்போ நான் வந்து இன்னொரு பட்டன் வந்து கொடுத்து செக் பண்ணி பார்க்குறேன். அதாவது இது ஆடுக்கு மட்டும்தான் நடக்குமா அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம். சப்ட்ராக்ட். ஓகே, இதுக்கு வந்து சப்ட்ராக்ட் கவுண்ட் அப்படின்னு வந்து வச்சுப்போம். ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும். அந்த ஃபங்க்ஷன் could be this name and இங்கேயும் செட் கவுண்ட். அந்த செட்டர் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா ப்ரீவியஸ் ஸ்டேட்லேருந்து -1 பண்ணு அப்படின்னு வந்து சொல்லிடும். ஓகே, இப்போ இன்னொன்று வந்துருச்சு நமக்கு. இப்போ ஐ எம் சப்ட்ராக்டிங் திஸ். See, irrespective of when you do addition or subtraction, n number of buttons நீங்க வச்சிருந்தாலும் the thing is whenever the state changes, இந்த வேல்யூ வந்து எப்பெல்லாம் சேஞ்ச் ஆகுதோ அப்பெல்லாம் வந்து அப்டேட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து மென்ஷன் பண்ணி யூஸ் எஃபெக்ட் எழுதியிருக்கோம். ஓகே, ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா, நான் ஒரு டிபெண்டன்சி மட்டும்தான் வந்து பாஸ் பண்ண முடியுமா? லெட்ஸே வந்து எனக்கு நிறைய மல்டிபிள் ஸ்டேட்ஸ் வந்து நான் இங்கே வந்து டிஃபைன் பண்ணி வச்சிருக்கேன். அப்போ நான் ஒரு டிபெண்டன்சி மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் நோ, நீங்கள் வந்து நிறைய மல்டிபிள் டிபெண்டன்சிஸ் கூட பாஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து இன்னொரு ஸ்டேட் டிஃபைன் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம் எப்படி மல்டிபிள் டிபெண்டன்சி வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு வந்து கலர் செட்டர் வந்து செட் கலர் அப்படின்னு வந்து நான் வைக்க போகிறேன், விச் இஸ் யூஸ் ஸ்டேட்டில் வந்துட்டு இது வந்து என்ன சொல்லலாம்னா ப்ளூ கலரில் இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து ஸ்டேட் வந்து செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து அதுக்கு ஒரு பட்டன் எழுதுறதுக்கு முன்னாடி நான் இங்கே ஒரு பிரேக் கொடுக்குறேன். பிரேக். ஓ மை குட்னஸ், எஸ், யா. இப்போ வந்து இன்னொரு பட்டன், அந்த பட்டன் வந்து விச் வில் ஹாவ் the functionality to change the color. Change color. Okay, so அதுக்கு வந்து change கலர்னே நம்ம வந்து ஃபங்க்ஷன் பேர் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நான் சேவ் பண்ணாலும் எல்லாம் போயிடும், பிகாஸ் இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்மகிட்ட எக்ஸிஸ்டன்ஸில் இல்லை. ஸோ அதே மாதிரி ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணலாம். ஃபங்க்ஷன் பேர் வந்து சேஞ்ச் கலர். யா, இதுக்குள்ளே வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா செட் கலர் செட்டர் வந்து எடுத்துட்டு அந்த கலர் வந்து ப்ரீவியஸ் ஸ்டேட்டை ஆக்சஸ் பண்ணும். ஃபர்ஸ்ட் அந்த ப்ரீவியஸ் ஸ்டேட்டை வந்துட்டு ஈக்குவல் டு ப்ளூ, அந்த ப்ளூ கலர் இருந்ததுன்னா நம்ம டெர்னரி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறீங்க, அப்போ ரெட்டாக மாறு, இல்லை அப்படின்னா பிளாக்காக மாறு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்கிறோம். ஓகே, இப்போ ஆட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி வந்து சேஞ்ச் கலருக்கும் வந்து ஸ்டேட் வந்து செட் பண்ணிட்டோம். இப்போ இந்த கலர் இங்கே எங்கேயாவது அப்ளை பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு நம்ம பேராகிராஃப் டேகும் பட்டன் டேக்ஸ் தான் வச்சுருக்கோம். ஸோ பேராகிராஃப் டேக்லேயே வந்து அப்ளை பண்ணி செக் பண்ணுவோம். ஸோ ஸ்டைலுக்கு வந்து அதாவது ஆட்ரிபியூட் இம்போர்ட் பண்ணும்போது நான் 2 ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் கொடுக்குறேன், பிகாஸ் கலர் அப்புறம் கலர். இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த கலர் வந்து ஸ்டைலோட ஒன் ஆஃப் த ஆட்ரிபியூட், இந்த கலர் வந்து நம்மளோட ஸ்டேட். ஸோ இதை கொடுத்தோடனே இங்கே பார்த்தீங்களா ப்ளூ கலரில் மாறிடுச்சு. ஓகே, இப்போ கலர் மாறிடுச்சு. நம்ம டைட்டில் வந்து கலராக மாற்றி பார்ப்போமா இந்த டைட்டில்? அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்னா டாக்குமெண்ட் டைட்டில் இருக்கு இல்லையா, இங்கே கவுண்ட்டுன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த கவுண்ட் பக்கத்துலேயே இன்னொரு பிளேஸ் ஹோல்டர் கொடுத்து கலர் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிடலாம்.
ஓகே, நான் மென்ஷன் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு நம்ம வந்து இங்கே வந்து என்னென்னா நம்ம என்ன கலர் இப்போ கடைசியாக இருக்கோ அந்த கலர் வந்து இங்கே மென்ஷன் ஆயிருக்கு. இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் இப்போ நான் இங்கே வந்துட்டு இங்கே கலர் பாஸ் பண்ணாலும் பண்ணலைன்னாலும் திஸ் ஷுட் ஒர்க். இங்கே பாருங்கள், இப்போ சப்ட்ராக்ட் ஆடு நான் இங்கே வந்து மாற்றிக்கிட்டே இருக்கேன். ஓகே, இப்போ நான் சேஞ்ச் கலர் கொடுத்துட்டேன். வாட் இஸ் த கலர் நவ்? ரெட்டு. மேலே பார்த்தீங்களா ரெட் வந்துருச்சு. அப்போ நீங்கள் ஸ்டேட் வேரியபிளில் என்ன வேணால் மாற்றலாம், பட் ஸ்டில் த கலர் ஷுட் பி சேம். இப்போ நான் திருப்பி சேஞ்ச் கலர் கொடுக்குறேன், black. ஓகே, it says some different value. அப்போ நான் இங்கே ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன். சி, எல்லுக்கு பதிலாக இப்படி போட்டிருக்கேன். யா, ஓகே. இப்போ வந்துட்டு இப்போ சேஞ்ச் பண்ணிங்கன்னா வரும். ஓகே, யா, இப்போ வந்து ப்ளூ, நான் சேஞ்ச் கலர் கொடுக்குற ரெட் ஆகுது. நம்ம ஆட் பண்ணாலும் சரி சப்ட்ராக்ட் பண்ணாலும் சரி அந்த சேஞ்சஸ் வந்து மாறிட்டே இருக்கும். பிளாக்குக்கும் அப்படி தான். இங்கே பாருங்கள். எஸ், திஸ் இஸ் ஹவு நீங்கள் வந்து மல்டிபிள் டிபெண்டன்சிஸ் வந்து யூஸ் எஃபெக்டில் வந்து அனுப்பலாம். ஓகே, இப்போ வந்துட்டு இப்போ ஒன்று பண்ணி பார்ப்போம். இப்போ ஐ எம் டேக்கிங் திஸ் அப். எனக்கு பெருமனே டாக்குமெண்ட் டைட்டில் மட்டும் இருக்கட்டும் அப்படின்னு வச்சுட்டேன். இப்போ ஒர்க் பண்ணி பாருங்க, இப்போவும் அதே தானே பண்ணுது. அப்புறம் எதுக்குங்க யூஸ் எஃபெக்ட் நமக்கு அப்படின்னு ஒரு கொஷின் வருதா? ஸோ யூஸ் எஃபெக்ட் வந்து திங்க் ஆஃப் திஸ் சிச்சுவேஷன். இதுக்கு வந்து நிறைய யூஸ் கேசஸ் சொல்லியிருப்பாங்க. பட் ரியல் டைம் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, யூ ஆர் அ டெவலப்பர், நீங்கள் வந்து நிறைய கோட் எழுதிருக்கீங்க. திங்க் லைக் யூஸ் எஃபெக்ட் டெமோவில் வந்து ஒரு 1000 லைன்ஸ் ஆஃப் கோட் இருக்கு. ஓகேவா? ஸோ யூ ஆர் கிவிங் திஸ் கோட் பேஸ் டு சம் அதர் டெவலப்பர். அவங்க உள்ள வந்து இதை பார்க்கும்போது தே ஷுட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் சம்திங் லைக், இப்போ வந்து இந்த வெறுமனே இந்த டாக்குமெண்டோட டைட்டில்னா இது எதுக்கு, எப்போ ரன் ஆக போகுது, என்னன்னே ஒன்றுமே புரியல. பட் வாட் இஃப் அவங்க யூஸ் எஃபெக்ட்ல இந்த மாதிரி போட்டிருந்தாங்கன்னா இந்த சின்டாக்ஸ் பார்த்து தெரிஞ்சிருக்கும். ஓகே, நமக்கு வந்து ஸ்டேட் வேரியபிள் எப்பெல்லாம் சேஞ்ச் ஆகணுமோ அண்ட் மவுண்ட் ஆகும்போது இந்த பர்டிகுலர் சைட் கோட் வந்து ரன் ஆகணும்னு இவங்க வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு வந்து தெரிஞ்சுப்போம். கோட் ஆப்டிமைசேஷனும் இங்கே உள்ள இருக்கு. கோட் ரீஃபேக்டர் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் ஒருத்தவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது வந்து இட்ஸ் பெட்டர் வே டு ரைட் அப் அ கோட். ஓகே, இது மட்டும்தான் அப்படியா அப்படின்னு கேட்டா நோ. நம்ம வந்து ஈவெண்ட் லிசனர்ஸ், அதாவது அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாம் நான் சொன்னேன் இல்லையா, ஈவெண்ட் லிசனராக இருக்கட்டும், அப்புறம் வந்து ஒரு காம்பனண்ட் வந்து அன்மவுண்ட் ஆகும்போது, விச் மீன்ஸ் அன்மவுண்டிங்னா என்ன சொன்னேன், காம்பனண்ட் வந்துட்டு லைக் நம்ம டாம்ல இருந்து ரிமூவ் பண்ணுறோம் அந்த மாதிரி டைம்ஸில் க்ளீன் அப் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ஏபிஐலேருந்து டேட்டா ஃபெச் பண்ணுற அந்த மாதிரி நிறைய அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த யூஸ் கேசஸ்க்கெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் எஃபெக்ட் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. பிகாஸ் வித்தவுட் திஸ் யூஸ் எஃபெக்ட் திஸ் மே லீட் டு any other unexpected behavior. So adanal it's very common to use this in order to avoid and get full complete benefits of it. Okay, so this is how multiple நம்ம வேரியபிள்ஸ் வந்து அதாவது மல்டிபிள் வேல்யூஸ் வந்து டிபெண்டன்சியாக அனுப்பலாம். அண்ட் so far நம்ம இந்த 2 வீடியோஸில் 3 different scenarios செக் பண்ணிட்டோம். The one is like you can directly without giving this dependencies நீங்க டைரக்டா வந்து லைக் ரீரெண்டர் ஆகும்போது செக் பண்ணி பார்க்கலாம். இல்லைன்னா எம்டி டிபெண்டன்சி, அதான் எம்டி அரே கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். இல்லைன்னாலும் வேல்யூஸ் கொடுத்தும் வந்து நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். யா, ஆல் ரைட். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கான ஒரு பேசிக் எக்ஸாம்பிள் தட் வுட் லைக் இந்த ஹைட் வித் எல்லாம் மாற்றி பார்க்குறது அண்ட் யூஸ் எஃபெக்ட் நான் சொன்னேன் இல்லையா, அட்வான்ஸ் யூஸ் கேசஸ், அதாவது ஈவெண்ட் லிசனர் இதெல்லாம் ஆட் பண்ணும்போது அது எப்படி பண்ணலாங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம செக் பண்ணலாம். Stay tuned for the next video guys. Thank you for watching.